ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். முதல்ல ஸ்வீட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் ஸ்பெஷல் மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா லட்டு செய்ய ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இதுதான் ஸ்பெஷல் மைசூர் பாக். பாருங்கள், எல்லாருமே எவ்வளோ சின்சியராக வேலை பார்த்துட்ருக்காங்க. வாங்க, எண்ணெய் சூடுறதுக்குள்ளார உள்ளார வெளியே மண்டபம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அதை பார்ப்போம். பாருங்கள், டெக்கரேஷன்லாம் லைட்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. மேரேஜுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. நாளைக்கு நைட்டு தான் ரிசப்ஷன், அடுத்த நாள் தான் முகூர்த்தம், 10ஆம் தேதி மார்னிங். மண்டபம் இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. இங்கே பாருங்கள், இதுதான் மணமேடை. மணமேடை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது கிராமத்தில் இருக்கிற சமுதாய கூடம், அதனால் மண்டபம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப ட்ரெண்டிங்கெல்லாம் இருக்காது, நம்மளே அதை ட்ரெண்டிங் ஆக்க வேண்டியதான். இது வெளியே போட்டிருக்கிற டெக்கரேஷன் பாருங்கள். மயில் ஆர்ச்சி பாருங்கள். அப்பா ஒருத்தர் மயிலுக்கு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஒரே பரபரப்பாக கல்யாண வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே சமையல் ரூமுக்கு போவோம். எண்ணெய் நேரம் சூடாக இருக்கும், லட்டு ரெடி ஆகும். ஃபுல்லாக வந்துட்டோம். பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு, பூந்தி போட்டாச்சு. நெக்ஸ்ட் லட்டு ரெடி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்களா. தன்னோட குடும்ப சூழ்நிலைக்காகவும் குழந்தைங்களை படிக்க வைக்கவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. பாருங்கள், பூந்தி ரெடி. பூந்தியாக அப்படியே சாப்பிட்டுக்கலாம், உருண்டை பிடிச்சா லட்டாவும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ஸ்பெஷல் மைசூர் பாக் ரெடி.